महाराज की आदिपराशक्ति माता की जय। माधर में मधुकैटभग्नि महिष प्राणावहारोद्य में हेला निर्मित धूम्रलोचन मदे हे चंडमुंडार्दिनी निशेषीकृत रक्तबीजतनुजे नित्ये निशुंभावहे शुंभध्वंसिनी संहासुदुरितं दुर्गे नमस्ते अंबिके। எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அளவில்லாத அனுகிரகத்தினாலே இந்த ஒரு மகத்தான சண்டி ஹோமத்துடைய ஒரு விசேஷ வைபவத்தில் பகலாமுகி உடையது நாளாக இருக்கக்கூடிய இன்னைக்கு கலந்துக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது. அம்பாளுடைய விசேஷம் ஆபதி கிம் கரணீயம். ஒரு கேள்வி கேட்குறா, ஆபத்து ஏற்படும் போது என்ன செய்யணும் அப்படின்னு. ஸ்மரணீயம் சரணியுகுலம் அம்பாயா, அம்பாளுடைய திருவடியை மனசுக்குள்ள நினைச்சுக்கணுங்கிற ஆபத்து ஏற்படும் போது. தத் ஸ்மரணம் கிம் குருதே அப்படின்னு நினைச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, பிரம்மாதி நபி கிங்கரி குருதே, பிரம்மா முதலான தேவர்களெல்லாம் வந்து உங்களுக்கு என்னடா வேணும் நான் பண்ணி தந்துடுறேன்னு சொல்லும்படியான ஒரு ஸ்திதியை அம்பாள் பண்ணுவாளாம். எப்படி உட்காந்து பூஜை பண்ணு ஹோமம் பண்ணுன்னு சொல்லலை, மனசுக்குள்ள நினைச்சிருந்தாலே அந்த ஸ்திதியை அம்பாள் கொடுக்குறாளாம். அப்போ மனசுக்குள்ள அம்பாளுடைய திருவடியை நினைச்சிருந்தாலே இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, இப்படி விசேஷமான யஜ்யங்களும் யாகங்களும் பண்ணி அம்பாளை ஆராதனை பண்ணி பூஜை பண்ணா என்னதான் கிடைக்காது அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்படி அம்பிகையை ஆராதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் கலௌ சண்டி விநாயகம்னு சொல்லும்படி கலியுகத்தில் பிரசித்தமாக உடனே அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு விஷயம். சில பேருக்கு சில வகையான விஷயங்கள் தான் வேலை செய்யும். சித்த வைத்தியம் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, அலோபதி இருக்குது, பல வகையான வைத்தியம் இருந்தாலும் நமக்கே ஒரு உடம்பு சரியில்லை, வயத்த வலிக்கிறது, இல்லை தலை சுற்றுறது, அப்படி ஏதாவது சுகர் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம சித்த வைத்தியத்தை போனால் அவரை பற்றியும் கொடுப்பார். இதெல்லாம் ஃபாலோ பண்ணு, இதெல்லாம் பண்ணு, சாப்பிடாத, சாப்பிடுங்கிறத விட சாப்பிடாதங்கிறதா நிறைய இருக்கும். சாப்பிட்டுட்டே இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டே வந்தேன்னா நாளடைவில் சரியாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குமா? நமக்கு பொறுமை இருக்கா? கிடையாது. அவள் கொடுக்குற கஷாயமும் மருந்தும் விலை வேறு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஒரு 6 மாதம் சாப்பிட சொன்னால் 2 மாதம் சாப்பிடுவோம், அப்புறம் உடனே இதெல்லாம் சரியாகிறா நம்மளால முடியாது. பத்தியம் இருக்க சொல்லலாம், காத்தால காப்பி குடிக்காதேங்கிறான் முதல்ல, அது முடியாது நம்மளால. உடனே வேற இங்கிலீஷ் மருந்தை சாப்பிட்றோம், 2ஆம் நாளில் சரியா போய்டுறதுன்னு நினச்சிக்கிறோம். நமக்கு பொறுமை இல்லை. இந்த கலியுகத்துடைய விசேஷம் நமக்கு எதுலேயுமே பொறுமையாக இருந்து தபஸ் பண்ணி, இல்லை ஒரு கோவிலுக்கு போனால் கூட கியூவில் நிற்கிறதுக்கு வழி இல்லை, அதுக்கு பொறுமை இல்லை. ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் இருக்கா பாரு, மோல அதை முடிச்சுட்டு வந்துடலாங்கிறோம். சரி, எங்கே போனாலுமே நமக்கு பொறுமை இல்லாத தனம் ஜாஸ்தி ஆகிடுது. நம்மளாம் இப்படி இருக்க போகிறோம்னு தெரிஞ்சுதான் பெரியவாள்லாம் என்ன பண்ணி வச்சுட்டா அப்படின்னா, கலியுகத்தில் ஜனங்கள் இப்படி இருப்பா, இவாளுக்கு பொறுமையாக நீ வருஷக்கணக்காக தபஸ் பண்ணி உனக்கு பலன் கிடைக்கும்னு சொன்னால் அவள் இருக்க மாட்டான்னு தெரிஞ்சு கலௌ சண்டி விநாயகம்னு சொல்லி கலியுகத்தில் உடனடியாக பலிதம் தரக்கூடியதாக மகாகணபதியும் சண்டிகா பரமேஸ்வரியும் சொல்லியிருக்கான். ஆனால் இவாளை ஆராதிக்கிறதுனால, சண்டி ஹோமம் பண்ணுறதுனாலையும் கணபதி ஹோமம் பண்ணுறதுனாலையும் உடனே அதற்கான பலன் கிடைச்சிடுறது. அப்படி அந்த அம்பிகை தாம் அக்னிவர்ணாம் தபசா ஜுவலந்தின்னு வேதம் சொல்றது. அந்த அக்னி ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய அந்த துர்க்கை. இத்தம் யதா யதா பாதா தானவோத்தா பவிஷ்யதி. கிருஷ்ணன் சொல்றானே, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா சொல்லி எதுக்காக அவதாரம் பண்றோம்னு கிருஷ்ணன் டிஃபைன் பண்றான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகம்னா 4 யுகம்னு கணக்கு இல்லை. தெலுங்கு வருஷ பிறப்புக்கு யுகாதின்னு பேர். ஒரு வருஷமும் ஒரு யுகம் மாதிரி கணக்கு எடுத்துக்கிறா. காலம்னு அர்த்தம் யுகம்னா. சம்பவாமி யுகே யுகேன்னா ஒரு காலத்திலையும் மறுபடியும் நான் வரேங்கிறான் கிருஷ்ணன். எதற்காக? பரித்ராணாய் சாதுனா, சாதுக்களை நல்லவர்களை காப்பாற்றுறதுக்கு. விநாசாயச்ச துஷ்கிருதாம், கெட்ட காரியம் பண்றவனை எல்லாம் அழிப்பதற்கு. தர்ம சம்ஸ்தாபனார்த்தம், எல்லாத்தையோட முக்கியமான காரியம் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக. இதற்காக நான் மறுபடியும் வரேன்னு கிருஷ்ணன் சொல்றானே, அந்த கிருஷ்ணன் சொல்வது போலவே அம்பிகையும் சொல்றா. இத்தம் யதா யதா பாதா தானவோத்தா பவிஷ்யதி. எப்பப்பெல்லாம் அரக்கர்களால் துன்பம் ஏற்படுறதோ அப்பப்பெல்லாம் ததா ததா வதீரியாக மறுபடியும் நானும் அவதாரம் பண்றேங்க. கிருஷ்ணன் சொன்னதையே அவளும் சொல்றான். அம்பாள் வேற, மகாவிஷ்ணு வேற கிடையாது. கோப்திரி கோவிந்த ரூபிணி சசநாமம் சொல்றது. தசமகா வித்யா 10 நாளும் 10 விசேஷமான ஸ்வரூபத்தில் 10 மந்திரங்களால் அம்பாளை ஆராதிக்கிறோம். இந்த 10 ஸ்வரூபமும், இந்த 10 ஸ்வரூபங்கள் தான் மகாவிஷ்ணுடைய 10 அவதாரங்களுக்கு ஆதாரமாக இருக்கு. கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருதி, அம்பாளுடைய
கை விரல் நகத்திலிருந்து மகாவிஷ்ணுடைய 10 அவதாரங்கள் வந்ததாக லித்தோபாக்கியானம் சொல்றது. கரம் அங்குலி நகோத்பன்ன, கரம்னா கை, அங்குலினா விரல், அதில் இருக்கிற நகம். கர அங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருதின மகாவிஷ்ணுடைய 10 தச அவதாரங்களும் அம்பாளுடைய விரல் நகத்திலேருந்து வந்ததுன்னு சொன்னா அம்பாளுடைய பிரபாவம் எப்பேற்பட்டதாக இருக்கும். அவளுடைய வைபவம் அப்படிங்கிறது நம்முடைய வாக்குக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டதாக விளங்கக்கூடியது. நம்ம பாக்கி தேவதைகள் எல்லாம் ஆராதனை பண்றோம், அந்த தேவதைகள் எல்லாம் அம்பாளை ஆராதனை பண்ணிட்டு இருக்கான். ஒரு சமயம் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராளுக்குள்ள ஒரு சர்ச்சை ஏற்படுறது. என்ன சர்ச்சை அப்படின்னா, நம்ம 3 பேர்ல யார் பெரியவர் அப்படிங்கிற சர்ச்சை ஏற்படுறது. யாரா முடிவு சொல்லணுமே, யார்கிட்ட முடிவு கேட்கலான்னு தீர்மானம் பண்ணும்போது நாரதர் வராருங்க. அவர்கிட்ட கேட்குறா, நீ தான் திருலோக சஞ்சாரி, பல இடத்துக்கும் சுற்றின்னு இருக்க, நீ நிறைய விஷயத்த பார்த்துருக்க, உனக்கு தான் தெரியும், நீ சொல்லு, எங்கள் 3 பேர்ல யார் பெரியவர்? இதெல்லாம் வம்பல மாட்டேன்ட்டோம், என்ன சொன்னாலும் தப்பா போயிடும். அவர் நாரதர் சொல்ல, நான் அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது, நான் மாட்டின்ட்டுருவேன். இதுக்கு பதில் சொல்றதுக்கு தகுதி உள்ள ஒருத்தர் இருக்கார், ரொம்ப வயசான ஒருத்தர், ரிஷி ஒருத்தர் இருக்கார் உலகத்துல. அவர்கிட்ட கேட்போம், அவர் தான் சொல்லக்கூடியவர், நான் சின்ன பிள்ளை, எனக்கு தெரியாது. யார் அவர்? அவர் சுமேரு பர்வதத்தில் அம்பாளுடைய கிரகம் இருக்கே, சுமேரு மத்திய சிங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா சிந்தாமணி கிரகாந்தஸ்தான்னு சொல்றதே, அந்த சுமேரு பர்வதத்துல ஒரு விருட்சம் இருக்கு, சிந்தாமணி கிரகம் இருக்கே அம்பாளுடையது. அதற்கு பக்கத்துல ஒரு கற்பக விருட்சத்தாலான ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்து மேல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருக்கு தான் தெரியும் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில். சரி, அவரை போய் கூட்டிட்டு வா. இவரும் போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வர்றார். எப்படி வர்றாருன்னா, தலைக்கு மேல ஒரு பலகை போல வச்சுட்டு இருக்கார், ஆசனம் போல. அதற்கு மேல ஒரு காக்கை இருக்கான், ரொம்ப வயசான காகம். வயசாகி 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 உடம்புல இருக்கிற கருப்பா இருக்கிற காகத்துடைய உடல் ஒரு ரோமங்களும் நரைச்சு போயிடுதான், அவ்வளோ வயசான காகம். சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய காகம், பல பிரளயங்களையும் அவாந்தர பிரளயங்களெல்லாம் கல்ப பிரளயங்களெல்லாம் பார்த்த காகங்கிறதுனால அதுக்கு அழிவே கிடையாது. அவருக்கு பேரு காக்க முசுண்டின்னு பேர். அவரை நாரதர் கூட்டின்னு வர்றார். எத்தனையோ கல்பங்களாக இவர் இருக்க, அதனால இவர் ரொம்ப வயசானவர், உலகத்துல பல விஷயங்களை பார்த்தவர். இவர்கிட்ட கேட்டா நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் தெரியும். சரி, நீங்க சொல்லுங்க, ரிஷி வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மும்மூர்த்திகளும் அவரை ஸ்வாகதம் பண்ணி, நீங்க சொல்லுங்க, இங்க கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்கன்னு உடனே அவர் சொல்றார், நான் பதில் சொல்லிடுவேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சம்சயம் இருக்கு. என்ன சம்சயம்னா, இல்லை நீங்க பிரம்மா விஷ்ணு ருத்ரன்ல யாரு பெரியவர்னு கேட்குறேன், இல்லை எந்த பிரம்மா எந்த விஷ்ணு எந்த ருத்ரன்னு தெரிஞ்சா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் பல காலமா இந்த பூமியில் இருக்கேன். நான் இது வரைக்கும் ஒரு 27 பிரம்மா, 11 மகாவிஷ்ணு, 3 ருத்ரனை பார்த்துட்டேன். ஒரு 22 ராமாவதாரம், 12 நரசிம்மாவதாரம், பார்க்கடலை கிடையிறதே நான் 30 தடவை பார்த்துருக்கேன். அதனால ஒரு சந்தர்ப்பங்கள்ல ஒரு அவதார மூர்த்திகள் ஒரு வைபவங்களை பண்ணினா, அதனால இதுல யாருன்னு நீங்க சொன்னா இதுல யாரு சிறந்தவர்னு சொல்றதுக்கு எனக்கு சௌரியமா இருக்கும்னா, இப்போ 3 பேரும் பிரமிச்சு போய் நின்றுட்டான். அப்போ லலிதா சஹஸ்ரநாமத்துடைய பூர்வ பாகத்துல பார்த்தோம்னா தெரியும், கோடி அண்டங்கள்ல இருக்கக்கூடிய கோடி பிரம்மா, கோடி அண்டங்கள்ல இருக்கிற கோடி விஷ்ணு, கோடி அண்டங்கள்ல இருக்கிற கோடி பரமேஸ்வர், எல்லாரும் அம்பாள் நமஸ்காரம் பண்ண வராள். அப்ப இந்த காகபுசுண்டிங்கிறவர் யார் அப்படின்னா, லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதான் அம்பாளை சொல்றது. அம்பாளுக்கு 64 கோடி யோகினிகள் அம்பாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக கூட இருக்கலாம். 64 கோடி யோகினிகள். அந்த 64 கோடி யோகினிகள்ல 64 கோடி பேர் யோசிச்சு பாருங்க. காசியில சௌஷட்டி காட்டுன்னு ஒரு இடம் இருக்கு. கங்கையில பல காட்டுகள் உண்டு. அதுல ஒரு காட்டுக்கு சௌஷட்டி காட்டுன்னு பேர். ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா, பாஸ்கரராயர்னு சொல்லக்கூடிய மகான் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்றார். பாஷ்யம் பண்ணும்போது இந்த ஒரு நாமாவுக்கும் விசேஷமான அர்த்தங்களை எழுதும் போது அங்க இருக்கிற பண்டிதர்கள்லாம் கேட்கிறா, ஆதிசங்கரரே எழுதலையடா, ஆதிசங்கரரே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எழுதினா லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு எழுதல, அப்பேற்பட்ட ஒரு மகத்தான கிரந்தத்துக்கு உனக்கு தெரிஞ்சுடுத்தா அர்த்தம் எல்லாம், நான் எழுதலை, அம்பாளை அனுகிரகம் பண்ணா அதனால எழுதினேன். அப்படியானா இதுக்கு விளக்கம் சொல்லு, மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதான்னு சொல்லியிருக்கேன், அதுக்குண்டான விளக்கத்தை நீ சொல்லு. அவர் சொல்லார், நான் சொல்ல முடியாது,
பரதேவதை அனுகிரகம் இருந்தால் நான் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லி அவர் உட்காந்து ஆசனத்தில் உட்கார்ந்தார். சொல்ல ஆரம்பிச்சார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, சொல்லிகிட்டே இருக்கார். 64 கோடி யோகினிகளும் எப்படி இருப்பா, என்ன கலர் வஸ்திரம் உடுத்திட்டு இருக்கா, என்ன பூஷணங்கள் போட்டு இருக்கா, என்ன ஆபரணங்கள் தரிச்சுட்டு இருக்கா, கையில என்ன ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கா, அவருடைய சரித்திரம் என்ன, தியான ஸ்லோகம் என்ன, மந்திரம் என்ன, அத்தனையும் சொல்லிகிட்டே இருக்கார். சொன்னா தீர மாட்டேங்கிறது. நாள் கணக்காக போயிட்டே இருக்கு. உட்காந்து எழுதுறவா எழுதிட்டு இருக்கா. அப்போ அங்கே வேற ஒரு யோகி வந்தார், குங்குமானந்தர்னு பேர். பாம்பின் கால் பாம்பரின்னு சொல்ற மாதிரி மகான்களை மகான்களால தான் புரிஞ்சுக்க அவர் சொல்றார், பைத்தியங்களா, 1 வாரம் 10 நாள் இல்லை, கல்பகோடி காலம் ஆனாலும் இது தீர போறது இல்லை. ஏன்னா சொல்றது அவன் கிடையாது, அவன் மடியில் உட்காந்து சாட்சாத் பரதேவதையே சொல்லிட்டு இருக்கான். அவன்கிட்ட அவன் திருப்பி சொல்றான். அவ்வளவுதான். அவளுக்கு தெரியாத யோகினிகள் யாரு, அத்தனை பேரும் அவளுக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்காளே. அப்படி அது நடந்த இடம் சௌஷட்டி காட்டுன்னு இருக்கு இன்னைக்கும் காசியில. மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதான். 64 கோடி யோகினிகள் அம்பாளுக்கு கைங்கரியம் பண்றாளே. அந்த 64 கோடி யோகினிகள்ல ஒருத்தி 64 கோடி பேர்னா எவ்வளவு பேர் இருப்பா பார்த்துக்கணும். 64 கோடி பேர்ல ஒரே ஒருத்தி, அவளுக்கு அலம்புசான்னு பேரு. அவளுடைய வாகனமாக இருக்கக்கூடிய ஒரு பட்சி. அந்த பட்சியுடைய பல புத்திரர்கள்ல நானும் ஒருத்தருங்கிறார் இந்த காகமுசுண்டி. அப்ப அம்பாளுடைய 64 கோடி யோகினிகள்ல இருக்கக்கூடிய ஒருத்தியுடைய வாகனத்துடைய புத்திரனுக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்குமானால் பரதேவதை எப்பேற்பட்டவள்ங்கிறது அதுல நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பரதேவதையான அந்த அம்பிகை பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பல பல ரூபங்கள் அவதாரம் எடுத்திருக்காளே. மறுபடியும் 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 மித்தம் யதா யதா பாதா தானவோத்தா பவிஷ்யதி. தானவர்களால் எப்பப்பெல்லாம் கஷ்டம் ஏற்படுறதோ, அதர்மத்தினால அசுரர்களால் எப்பெல்லாம் கஷ்டம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் நான் மறுபடியும் 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 அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு அம்பாள் வாக்கு கொடுக்குறான். தேவி மகாத்மியத்துல கடைசியில வருது இந்த அம்பாளுடைய வரப்பிரதானம். ஆனா முதல்ல இருந்தே அவள் எடுத்த அவதாரங்களை தான் இந்த மகாத்மியம் சொல்றது. எப்பப்பெல்லாம் கஷ்டம் ஏற்படுறதோ, ஆபதி கிம் கரணீயம் ஸ்மரணீயம் சரணயுகுலம் அம்பாயா. யாருக்கெல்லாம் கஷ்டம் வருது? மகாவிஷ்ணுவுக்கே ஒரு கஷ்டம் வந்த போதும் யாரு தீர்க்க வந்தானா? பரதேவதையான அம்பிகை தான் வந்தா, மகாகாளியாக வந்தா. ஏன்னா இது ஏன் அதிலே மகாவிஷ்ணுட்டேருந்து ஆரம்பிக்கிறா அப்படின்னா, நம்ம மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில சின்னதோ பெருசோ கஷ்டம் இருக்கு. கஷ்டம் இல்லாதவன் யாருமே இல்லை. சின்ன குழந்தைனா கூட அவனுக்கு ஒரு கவலை இருக்கு. நீங்க கவலை இல்லாதவ யாருமே கிடையாது. அப்படி ஆயிடுது. சின்ன குழந்தை எல்கேஜி படிக்கிற குழந்தைனா கூட அதுக்கு ஒரு கவலை இருக்கு. இப்போ ஸ்கூலுக்கு போனமே, ஹோம்ஒர்க் பண்ணணுமே, அதுவும் கவலைப்படுறது. சின்ன கவலையோட சைஸு தான் மாறுறதே ஒழிஞ்சு கவலை இல்லாதவ யாரும் இல்லை. அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு வகையில் சின்னதாவோ பெருசாவோ கவலை இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த கவலையெல்லாம் தீர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? அம்பிகையுடைய திருவடியோட சரணாகதி அடைஞ்சால் மட்டும்தான் தீருங்கிறான். அப்போ நம்முடைய சுவாபாவிகமாகவே நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் சொன்னோமானா நம்மளால இருந்து வெளியில வரத்துக்கு வெறுமனே ஒரு விஷயத்த சொன்னா போறாது. நம்ம இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி சொன்னா தான் நமக்கு புத்தியில உரைக்கிறது. இப்படியே பழகிட்டோம். இந்த சிஏ பரீட்சை இருக்க பத்தலா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எல்லா கிரகங்களும் உச்சத்தில் இருந்தால் தான் அது பாஸே ஆக முடியும். சிங்கேரி ஆச்சாரியர் கூட ஒருக்கா சொன்னார், யாரோ ஒருத்தர் ஆசீர்வாதம் வாங்க வந்தோடனே சிஏ பரீட்சையை தவிர வேறு எது இருந்தாலும் கேளு அப்படின்னு. அப்போ 2 பேர் படிப்பா, ஒன்னா படிச்சு பல தடவை அட்டெம்ப்ட் எழுதிட்டே இருப்பா. ரிசல்ட் வரும், பார்த்தா நம்ம மார்க் வந்திருக்காது. ஒரே மனசு கவலையா இருக்கும், ஐயோ நம்ம ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்னு. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவா, நம்ம கூட படிச்சானே அவன் பாஸ் ஆகிட்டானா இல்லையா, அவனும் ஃபெயில் ஆகிட்டானா நமக்கு ஒரு சந்தோஷம். மனுஷ சுபாவம். கரண்ட் போயிடுதுன்னா என்ன பண்றோம்? முதல்ல பக்கத்தாத்துல கரண்ட் இருக்கா பாருங்கிறோம். அங்கேயும் கரண்ட் இல்லைன்னா தான் நமக்கு ஒரு நிம்மதி வருதா, பாடி அவத்துலையும் கரண்ட் இல்லை. இப்போ நம்முடைய எண்ணங்களே அப்படித்தான் இருக்கு. அதனால என்ன எப்படி பெரியவாள்லாம் சொல்றா அப்படின்னா, முதல்ல நம்மளை விட உயர்ந்த ஸ்தானத்தில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லி அவளுக்குமே கஷ்டம் வந்ததுராப்பா, உனக்கு மட்டும் வரல, மகாவிஷ்ணு பேர்பட்ட பகவான், அந்த பகவானான மகாவிஷ்ணுவுக்கும் கஷ்டம் வந்தது. அப்படி அவருக்கும் கஷ்டம் வந்த போதும் அம்பாள் தான் வந்து காப்பாத்தினா, கவலைப்படாத உனக்கும் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி அந்த மகாவிஷ்ணுவுக்கு மதுகைடவர்கள்ங்கிற அரக்கர்களால் துன்பம் ஏற்பட்ட போது பிரம்மா பிரார்த்தனை பண்ணி யோகநித்ரா சக்தியாக இருக்கிற அந்த அம்பிகை மகாகாளியாக ஆவிர்வாவமாகி அந்த மதுகைடவர்களை மகாவிஷ்ணு மூலமாகவே வதைத்தான். யாதேவி மதுகைடவ பிரசவனின்னு சொல்றோம், ஆனா நேரடியாக மதுகைடவர்களை வதைத்தது மகாவிஷ்ணு. அதனால தான் மதுசூதனன்னு பேர் அவருக்கு. ஆனா நம்ம மாதர்மே மதுகைடபக்னி அப்படின்னு அம்பாள் தான் மதுகைடவர்களை வதைத்ததாக நம்ம ஸ்துதி பண்றோம். மகாத்மியத்தை முதல் அத்தியாயமே அதுதான். இப்படி மகாவிஷ்ணுவுக்கே கஷ்டம் ஏற்பட்டது, அப்பயும் அம்பாள் தான் வந்து தீர்த்து வச்சா. உலகத்தில் இருக்கக்கூடிய
தேவர்களுக்கெல்லாம் துன்பம் ஏற்பட்டது. மகிஷாசுரன் அப்படிங்கிற அரக்கனால துன்பம் ஏற்பட்டது. தேவர்கள் எல்லாம் வந்து பிரம்மாவின் இடத்துல முறையிடுறா. பிரம்மா விஷ்ணுட்ட கூட்டிட்டு போறார், விஷ்ணு பரமேஸ்வரன் கூட்டிட்டு போறார். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அத்தனை பேரும் இப்படி ஒரு அக்கிரமம் நடக்கிறது கண்ணுக்கு நேர, நம்மளால எதுவும் பண்ண முடியலையேங்கிற கோபம் ஏற்படுறது மனசுல. ஏன்னா நம்ம கண்ணுக்கு நேரம் ஒரு அதர்மமான காரியம் நடக்கிறது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ரியாக்ட் பண்ணணும். ஐயோ இது தப்பு அப்படின்னா வாயை திறந்து சொல்லணும், இல்லை அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடணும். பார்த்துட்டு உட்காந்துருந்தோம்னா அந்த பாபத்துல நமக்கும் பங்கு உண்டு. குறைஞ்சபட்சம் ஒரு தடவை சொல்லணும். அப்புறம் கேட்காதும் அவன் பிரச்சனை, வாயை திறந்து சொல்லவா செய்யணுமே. இப்படி கண்ணுக்கு நேரம் நடக்கிறது, இவன் எதுவும் பண்ண முடியலையே. ஏன்னா அவன் வாங்கிட்டு இருக்க வரம் அப்படி. மகிஷாசுரன் அப்படி ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கான். அவன் பெண்களை பலம் குறைந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற காரணத்தினால அவர்களை மட்டும் லிஸ்ட்ல விட்டுட்டான். அவர்களால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. அதனால உலகத்தில் பெண்கள்லாம் வந்து நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைச்சுன்னு அவளை மட்டும் லிஸ்ட்ல விட்டுட்டு இதை தவிர பாக்கியுள்ள யாராலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டான். அதனால அவனை மகாவிஷ்ணுவோ பரமேஸ்வரனோ பிரம்மாவோ இந்த வரத்துக்கு கட்டுப்பட்டு அவன் எதுவும் பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. இப்படி ஒரு நிலைமை வந்துருதே நினைச்சதோ அத்தனை பேருடைய கோபத்திலிருந்து வெளிப்பட்டு அந்த அம்பிகை பரதேவதை 18 கைகளோடு சண்டிகா மகாலட்சுமி துர்கையாக ஆவிர்வாவமானாள்னு சொல்லி புராணம் சொல்றது. அப்படின்னா இவாளுக்குள்ளதான் இவாளோட சக்திகள்லாம் தான் சேர்ந்து அம்பாள் வந்தாளான்னு கிடையாது. அத்தனை பேருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக அம்பாள் தான் இருக்கா. சந்தர்ப்பம் ஏற்பட்டதோ அந்த சக்தி வெளியில தெரியறது, அவ்வளவுதான். அந்த அம்பிகை அத்தனை பேருக்குள்ளேயும் ஆத்மசக்தியாக அவள் தான் இருந்துட்டு இருக்கா. மகாவிஷ்ணுக்குள்ளேயும் பரமேஸ்வரனுக்குள்ளேயும் இந்திரனுக்குள்ளேயும் அக்னிக்குள்ளேயும் அத்தனை பேருக்குள்ளேயும் அந்த நம்பிக்கை தான் இருக்கா. அவள் அப்படி மகாலட்சுமி சண்டிகையாக வெளிப்பட்டு 18 கையோட வந்து மகிஷாசுரனை வதம் செய்தாள். மூன்றாவதான சரித்திரம், தேவர்களுக்கெல்லாம் மறுபடியும் துன்பம் ஏற்படுறது. இந்த சரித்திரத்தை அழகா பார்த்துட்டு வரணும். மகாவிஷ்ணுவுக்கு கஷ்டம் வந்த போது அம்பிகை மகா காளியாக தோன்றி அவள் அப்படியே சாநித்தியமா இருக்கிற. அம்பாள் யுத்தம் பண்ணல, வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல, நான் வரம் கொடுக்குறேன்னு சொல்லலை, எதுவுமே பேசல. அவள் அப்படியே நின்றுட்டு இருக்கா. அம்பாளுடைய சாநித்திய விசேஷமே அத்தனையும் நடத்தி முடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அவள்கிட்ட போய் ஒன்றும் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்கிறான். நம்ம சொல்லித்தான் அவளுக்கு தெரியணுமா? நிறைய பேர் பார்த்துருக்கல, கோவிலில் போய் என் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்கோ அப்படிம்பா. ஒருத்தர் சொன்னார், உங்க பேர்ல அஷ்டோத்திரம் எழுதியிருந்தேன்னா கொடுங்க பண்றேன். நம்மளுடைய சங்கல்பத்துல அம்பாளுக்கு தான் அர்ச்சனை பண்ண முடியும். இங்க அவளுடைய சாநித்தியம் ஏற்பட்டுட்டாலே தானே காரியங்கள் நடந்துரும் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக அம்பாள் வந்து நிற்கிறா. அவளுடைய சாநித்திய விசேஷமே பாக்கி காரியத்தை நடத்தி முடிச்சுடுறது. அப்படியும் அவளால பண்ண முடியும். ரெண்டாவது, தானே சுயமேவ யுத்தத்துக்கு வந்திருக்கா. துர்கையாக வரா, சண்டிகையாக வரா, மகிஷாசுரனோட யுத்தம் பண்றா, மகிஷாசுர சைன்யங்களை வதம் பண்றா, மகிஷாசுரனையும் வதம் பண்றா தன்னந்தனியாக. அவளுக்கு யாருமே துணைக்கு வரல அந்த யுத்தத்துல, ஒத்தேல வந்து யுத்தத்தை முடிக்கிறான். அப்படியும் அவளால பண்ண முடியும். மூணாவதா, மறுபடியும் தேவர்களுக்கு கஷ்டம் வருது. ஏன் மறுபடியும் கஷ்டம் வருது அப்படின்னா அதுதான் வாழ்க்கை. இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, pleasure is an interval between two pains. அதான் லைஃப். லைஃப் அப்படியே சௌக்கியமாவே போயிடுச்சுன்னா நமக்கு போர் அடிச்சிடும். நமக்கு வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் ஏற்படணும், அந்த கஷ்டத்தை கொஞ்சம் போராடி நம்ம ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் அப்படிதான் நமக்கே சொல்றதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு தாத்தா வந்து ஒரு தாத்தா பேரன் பேசின்னு இருக்கான். அந்த பேரன் கேட்கறான், தாத்தா ஏதாவது கதை சொல்லு. அவர் சொல்றாரு, என் வாழ்க்கை கதையை நான் சொல்றேன் உனக்கு. சரி சொல்லு தாத்தா. நான் வந்து ஒரு கிராமத்துல பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்தேன். சரி, அண்ணா படித்தேன். சரி, உங்கள் பாட்டியை வந்து எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. சரி, நல்ல வேலை கிடச்சிது, கை நிறைய சம்பாதிச்சேன். அப்புறம் உங்கள் அப்பா பிறந்தான். சரி, உங்கள் அப்பாவும் நன்னா படித்தான், அவனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அவனும் நல்லா உத்தியோகத்துக்கு போனான், அவனும் சௌக்கியமாக இருக்கான். இவ்வளோதான் கதை. எனக்கு ஏன்டா கேட்டவன் எடுத்து பேரனுக்கு. இப்போ ஒரு கதை கேட்கும்போது கூட அப்படியே ஒன்றுமே இல்லாமல் பிள்ளைனா எல்லாமே சௌக்கியமாக இருந்தால் நமக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. அப்போ ஒரு சவால் வரணும், ஒரு சண்டை வரணும், இல்லை ஒரு கஷ்டம் வரணும். அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்தால் தான் நமக்கே சுவாரஸ்யமாக இருக்கு ஒரு கதையில கூட. அப்படிதான் வாழ்க்கை. அப்போ ரொம்ப சுகம் ஏற்படும் போது அதனால நம்ம ஆடவும் கூடாது, தலைகால் புரியாமல் ஆடவும் கூடாது. ரொம்ப கஷ்டம் வந்துருக்கேன்னு சொல்லி கொமஞ்சு போயிடவும் கூடாது. பல நேரங்களில் இந்த கவலை தான் மனுஷனை கொன்னுடுறது. சிதாதகதி நிர்ஜீவம் சிந்தாதகதி ஜீவிதம்.
நெருப்பு உயிரற்ற வஸ்துக்களை எரிக்கிறது, கவலை உயிரோட மனுஷனை எரிக்கிறது. இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு பயத்துல தான் பாதி பேருக்கு பாதி பிரச்சனை வருது. இப்போ அதான் இங்கிலீஷ்ல சொல்றான் ஆங்ஸைட்டி அட்டாக்குங்கிறான், டிப்ரெஷனுங்கிறான், என்னத்தை எல்லாமோ பேர் சொல்றானே. உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கெல்லாம் படிக்கும் போது எங்க காலேஜ்ல ப்ரொஃபஸர் சொல்லுவார், வி லிவ் பை ஆக்சிடென்ட், வி டோன்ட் டை பை ஆக்சிடென்ட். ஒரு நாளும் வெளியில விடுற மூச்சு மறுபடியும் உள்ள போனா தான் நிச்சயம். தூங்குறோமே காத்தால எழுந்திருந்தா தான் நிச்சயம். அப்புறம் எதுக்கு கவலைப்படுறோம்? இதான் மாற்ற முடியுமா? எதுவுமே மாற்ற முடியாது. பரதேவதை தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிற காரியங்கள் தான் நடக்க போறது. நம்ம பண்ண வேண்டியது தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்வது கிடப்பதேன்னு சொல்றது போல அவதி கிம் கரணியம் ஸ்மரணியம் சரணியகுலம் அம்பாய். அம்பாவுடைய திருவடியை மட்டும் நினைச்சினாலும் அந்த அதுக்கு புத்தியை கொடுத்தா போறோம். அந்த நேரத்துல அம்பாளுடைய திருவடியை ஸ்மரணம் பண்றதுக்குள்ள புத்தி. அப்பப்பா ஐயோ அம்மான்னு திட்டக்கூடாது. பல நேரங்களும் நம்ம அதான் பண்றோம். நான் உனக்கு பூஜை பண்ணேனே, எனக்கு இப்படி கஷ்டம் வந்துருது அப்படின்னு அம்பாட்ட சண்டைக்கு போய்டுறோம், திட்ட ஆரம்பிச்சிடுறோம். அதை பண்ணாமல் அந்த ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் கூட அம்பாளை நினைச்சு அம்பாள்கிட்ட ஸ்மரணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவள் கொடுத்துட்டான்னா எப்பேற்பட்ட ஆபத்துலேருந்து வெளியில வந்துள்ளோம். அப்படி தேவர்களுக்கு கஷ்டம் வந்த போது அம்பாள் வந்து மகிஷாசுரனை வதம் பண்றான், மறுபடியும் கஷ்டம் வருது. இதுதானே வாழ்க்கை. அப்போ இப்ப எப்படி வருதுன்னா சும்பன் நிசும்பன் 2 அரக்கர்களால வருது. இப்ப அம்பாள் என்ன பண்றாளாம், இவர்களை அழிப்பதற்காக கௌசிகி அப்படிங்கிற அவதாரமாக மகா சரஸ்வதியாக அவதாரம் பண்றா. இப்போ என்ன பண்ணிட்டா அப்படின்னா, முதல் அவதாரத்துல சாட்சிபூதமாக நின்னா, 2வது அவதாரத்துல அவள் ஒத்தையில நின்று யுத்தம் பண்ணா, 3வது அவதாரத்துல என்னெல்லாம் சக்திகள் இருக்கோ அத்தனை சக்திகளையும் அம்பாள் உண்டு பண்ணிட்டான். பிரம்மாட்டேந்து பிராமி, விஷ்ணுட்டேந்து வைஷ்ணவி, சுப்பிரமணிய சுவாமிட்டேந்து கௌமாரி, இப்படி என்னெல்லாம் புருஷ தேவதைகள் இருக்கோ அத்தனை பேருக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி, அந்தர்யாமியாக இருக்கிற ஆத்மசக்தியாக இருக்கிற ஸ்திரீ சக்தியை வெளியில கொண்டு வந்து சக்தி சேனையோட யுத்தம் பண்றான். இன்னைக்கு 33% பேசணும், அம்பாள் அன்னைக்கு 100% ரிசர்வேஷன் கொடுத்துருக்கா ஸ்திரீகளுக்கு. அத்தனை பேரோடையும் சேர்த்து அம்பாள் அந்த சும்பரி சும்பர்களை வதம் பண்றான். கர்த்தும் அகர்த்தும் அந்நியதா கர்த்துங்கிறாளே, அதுதான் பகவானுடைய பிரபாவம். அவன் ஒரு காரியம் பண்ணா ஏன் பண்ணன்னு கேட்க முடியாது, பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணாம இருந்தா ஏன்டா பண்ணாம இருக்கேன்னு கேட்க முடியாது, தன்னுடைய காரியத்தை பாக்கி இருக்கிற வச்சு பண்ணாலும் ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்ல முடியாது. அந்த சாமர்த்தியம் அவனுக்கு இருக்க. அம்பாள் அப்படித்தான், தான் எதுவுமே பண்ணாமல் சாட்சிபூதமாக இருந்து மது கேட்டவர்களை வதைத்தான். தானே போய் யுத்தம் பண்ணி மகிஷாசுரனை வதைத்தாள். தங்கிட்ட உலகத்திற்கு அத்தனை தேவர்களுடைய சக்தியும் வெளியில கொண்டு வந்து ஸ்ரீ சக்தியாக உண்டாக்கி சக்தி சேனைகளோடு போய் சும்பரி சும்பர்களை வதைத்தான். இத்தனையும் பண்ணிட்டு மறுபடியும் அம்பாள் என்ன சொல்றா, கவலையே படாதீங்க, எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ என்ன நினைச்சுக்கோ, நான் மறுபடியும் வரேன். எப்பப்பெல்லாம் வாழ்க்கையில துன்பம் ஏற்படுறதோ கவலைப்படாம என்ன நினைச்சுக்கோ, நான் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன். என்னுடைய சரித்திரத்தை ஸ்மரணம் பண்ணுங்க. பாயசம் ஜுகுயாத், நீங்க ஹோமம் பண்ணுங்க, சண்டி ஹோமத்தை பண்ணுங்க, தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணுங்க. ஸ்மரணம் அமைத்தது என்னுடைய சரித்திரத்தை மனசுக்குள்ள நினைச்சுன்னா நரோமுச்சேத சங்கடாத், கஷ்டமே வராது உங்களுக்கு. எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் ஆராதனை பண்ணுங்க, சண்டி ஹோமம் பண்ணுங்க, தேவி மகாத்மியம் பண்ணுங்க, ஸ்மரணம் பண்ணுங்க. இப்படியெல்லாம் பண்றதுனால உங்களுக்கு சகல விதமான சௌக்கியமும் ஸ்ரேயசும் ஆராதிதான் சைவன்றனா போக சொர்க்காப வர்க்கதாம்னு சொல்லும்படி எல்லாத்தையும் நான் அனுகிரகம் பண்ணிடுறேன். என்னோட சரித்திரம் ஒன்னே உங்களை காப்பாத்திடும். அப்பயும் அம்பாள் இன்னொரு விஷயம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும், கஷ்டமே வராதுன்னு சொல்லல, மறுபடியும் கஷ்டம் வரும், வரும்போது என்ன நினைச்சுக்கோ, நான் வந்து காப்பாத்திடுறேன். அதான் முக்கியமான விஷயம். நம்முடைய கர்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. திருவண்ணாமலையில குருநாதர் சேஷாத சுவாமி சொல்லுவார், எப்படியுமே காயத்தை தடுக்க மாட்டேன், கட்டுப்போட வந்துடுவேன் அப்படின்னு. காயத்தை நான் காயப்படணுங்கிறது விதி, கவலைப்படாத, நான் கட்டுப்போடுறதுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு. அதனால அந்த பரதேவதியான அம்பிகையை ஸ்மரணம் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட துன்பம் வாழ்க்கையில வரும், வந்தாலும் அதை தாங்கி வெளியில வரக்கூடிய சக்தி அவளே அனுகிரகம் பண்ணி நம்மளை சௌக்கியமான வாழ்க்கையை கொடுத்துருவோம். அதனால தான் ஆராதிதான் சைவன்றனா போக சொர்க்காப வர்க்க தான். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா அப்படியே மைண்டு பழகிட்டோம், இன்னைக்கு கஷ்டப்பட்டா தான் நாளைக்கு நல்லா இருக்க முடியும். ஆனா அம்பாளை ஆராதனை பண்ணா இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நாளைக்கு நல்லா இருக்கலாம், கஷ்டமே பட வேண்டாம். அப்பேற்பட்ட அந்த பாக்கியத்தை பரதேவதை என்னைக்குமே கொடுப்பா. அவளை ஸ்மரிக்கிற பாக்கியம் நமக்கு வேணும், அவ்வளவுதான். அதனால் இப்பேற்பட்ட ஒரு மகத்தான யஜ்ஞத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கா. சுவாமிகளுடைய முன்னிலையில் இங்க வந்திருக்கிறது அப்படிங்கிறதே பரதேவதை நம்மளை கூட்டத்தினால தான் இது முடிகிறது, இல்லாட்டா முடியாது. இந்த சுவாமிகள் எத்தனை சண்டி ஹோமம் பண்ணியிருக்காருன்னு அவருக்கே தெரியாது. ஆயிரக்கணக்கான சண்டி ஹோமங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கார். அதனால அப்பேற்பட்ட ஒரு மகாபுருஷருடைய முன்னாடி உட்கார்ந்து இந்த அம்பாளுடைய பரதேவதையுடைய அனுகிரகத்தை அடைகிறோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கே நமக்கு
மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனால அம்பாள் நம்மளா ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டா அனுகிரகம் பண்றதுக்கு. அதனால தான் இங்க வந்து உட்காந்துருக்கோம், இதில் கலந்துக்கிறோம், இதை பார்க்கக்கூடிய பாக்கியம், தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால நீ அடுத்தபடியாக பூர்ணாவதி நடக்க போகிறது 9 நாள் 8 நாள் ஆயிருக்கு. நாளைக்கு கிரகணத்தினால கார்த்தால முடிஞ்சு 10ஆவது நாளோட பூர்த்தி ஆறுது. பரதேவதை நமக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தையும் என்னன்னைக்கும் அவளை நினைச்சுட்டே இருக்கிற மனசையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுத்து யார் யாருக்கு மனசில் என்னெல்லாம் அபீஷ்டங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அம்பாள் அனுகிரகம் பண்ணி கொடுக்கட்டும். நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு எல்லாரும் சொல்லுவா. அதுக்கு அடுத்தலைன்னா பல பேர் சொல்றதில்லை. நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். வழி பெரியவாள்லாம் காட்டி கொடுத்து தான் போயிருக்கா. யார்கிட்ட கேட்டா கிடைக்கும், அம்மாட்ட கேட்டா தான் கிடைக்கும். லலிதாசனாமம் அதனால தான் எத்தனையோ மகத்தான நாமங்களை சொன்னாலும் ஸ்ரீமாதா அம்மான்னு ஆரம்பிக்கிறது. இந்த அவ்யாஜ கருணாமூர்த்தியான அந்த அம்பிகை நம்ம மேல பரம காருண்யத்தோடு அந்த மாத்ருபாவத்தோடு இருக்கா. நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அவளுக்கு தெரியும். நம்மளையே பரதேவதிக்கு சரணாகதியாக கொடுத்துட்டோமானால் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அவளே பார்த்து 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 அனுகிரகம் பண்ணிடுவான். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பாக்கியத்தை அம்பாள் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கட்டும். என்னன்னைக்கும் இதே போல அவளை ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அனுகிரகம் பண்ணட்டும். தெரிஞ்சவா மகாத்மியம் நிறைய பேர் பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன், தெரியாத பாராயணம் பண்ண முடியாது எனக்கு கவலையே படாதீங்க. அம்பாள் வந்து ஸ்மரணம் பண்ணாலும் போரும் சிரவணம் பண்ணாலும் போரும்னே சொல்லியிருக்காங்க. முதல்ல சொன்ன மாதிரி கலியுகத்தில் நமக்கு பலதும் கஷ்டம் இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சுதான் நமக்கு எக்ஸம்ஷன்ஸை கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. அதனால நீங்க உட்காந்து தரிசனம் பண்ணாலும் சிரவணம் பண்ணாலும் இருந்துட்டாலே போரும். அம்பாள் நம்ம பேரை சொல்லி டிக்கெட் லிஸ்ட்ல நம்ம பேரை எழுதி வச்சுட்டாச்சு. அதனால எல்லா பிரார்த்தனையும் நீங்க அம்பாள்கிட்ட செலுத்திருங்கோ. பூர்ணாவதி நடக்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டும் பரிபூர்ணமா அம்பாளை மட்டுமே மனசுல நினைச்சு தியானம் பண்ணி தரிசனம் பண்ணுவாங்க. அதுதான் முக்கியம். அப்பயுமே நம்ம லிஸ்ட்டை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. லிஸ்டெல்லாம் இப்போ சொல்லிவிடுங்க. அம்பாள்கிட்ட பெரிய லிஸ்ட் வச்சுட்டு இருக்கேன் எல்லாரும், எல்லா லிஸ்ட்டையும் இப்போ சொல்லிவிடுங்க. பூர்ணாவதி ஆகும்போது எல்லாத்தையும் அம்மா உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும்னு அம்பாள்கிட்ட பரிபூர்ணமா சரணாகதி அடைஞ்சு தரிசனம் பண்ணி அவளை மட்டும் மனசுல வச்சுக்கோ. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். இதோட நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஜெகதம்பிகே பரமேஸ்வரி சத்குருநாத் மகாராஜ் கி.